வணக்கம் தனுசு ராசி நேயர்களே. உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருக்கு. அதுவும் இந்த ஜூன் 7ஆம் தேதிக்கு பிறகு உங்க தலையெழுத்தே முழுசா மாற போறதுன்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் நீங்க படாத கஷ்டம் இல்ல. எவ்வளவு உழைச்சாலும் அதுக்கு அந்த பலன் கிடைக்கல. சொந்த பந்தங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை. யார்கிட்டயாவது மனசு விட்டு பேசலாம்னு நினைச்சா அவங்களே உங்களை தப்பா புரிஞ்சுக்கிற நிலைமை. இப்படி பலவிதமான போராட்டங்களை சந்திச்சு ரொம்பவே சோர்வடைஞ்சு போயிருக்கீங்க. உங்களோட அந்த வலி வேதனை எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டக்கூடிய நேரம் நெருங்கிடுச்சு. இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடக்கவே நடக்காதுன்னு நீங்க நம்பிக்கை இழந்து போய் நினைச்சிட்டு இருந்த 3 மிக முக்கியமான விஷயங்கள் இனி அடுக்கடுத்து உங்க கண்ணு முன்னாடி நடக்க போகுது. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்பவே இளகிய மனசுக்காரங்க. யாருக்காவது ஒரு கஷ்டம்னா ஆளா போய் நிப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது யாருமே உங்க கூட இருந்திருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எதையும் ஒளிவு மறைவு இல்லாம வெளிப்படையா பேசுறதாலேயே நிறைய பேருக்கு உங்களை பிடிக்காம போயிருக்கும். நாம நல்லது தானே செஞ்சோம், நமக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே பலமுறை கேள்வி கேட்டிருக்கீங்க. ராத்திரி தூக்கம் இல்லாம எத்தனையோ நாள் மனசுக்குள்ளேயே அழுதுருப்பீங்க. உங்க திறமைக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத வேலைகளை செஞ்சுட்டு எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாம ஒரே இடத்துல நிக்கிறோமேங்கிற கவலை உங்களை ரொம்பவே வாட்டி எடுத்திருக்கும். ஆனா இனிமே அந்த கவலை உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா கிரக நிலைகள் இப்போ உங்களுக்கு ரொம்பவே சாதகமா மாறிக்கிட்டு இருக்கு. ஜூன் 7ஆம் தேதிக்கு பிறகு உங்க ராசிக்கு நடக்க போற மாற்றங்கள் ரொம்பவே பிரம்மாண்டமானதா இருக்க போகுது. உங்க ஜாதகத்துல யோகக்காரகர்கள் எல்லாம் பலம் தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது. இதுவரைக்கும் உங்களுக்கு முட்டுக்கட்டையா இருந்த தடைகள் எல்லாமே தானா விலக போகுது. உங்க மேல வீண் பழி போட்டவங்க, உங்களால ஒண்ணும் முடியாதுன்னு சொல்லி அவமானப்படுத்தினவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களோட வளர்ச்சி மிகப்பெரிய அளவுல இருக்க போகுது. நீங்க தொட்ட காரியம் எல்லாம் வெற்றியா மாறப்போகுது. மனசுக்குள்ளே எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் வெளியில சிரிச்ச முகத்தோட சுத்திட்டு இருக்கிற தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காலமா இந்த ஜூன் மாதத்தோட பிற்பகுதி அமைய போகுது. எமக்கியமா நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அந்த பொன்னான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. ஒரு வருஷமா ஒரு சில காரியங்கள் நடக்கணும்னு சொல்லி நீங்க கோவிலா ஏறி இறங்கியிருக்கீங்க. நிறைய பரிகாரங்கள் செஞ்சிருப்பீங்க. ஆனாலும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம இருந்திருக்கும். ஆனா இப்போ எந்த ஒரு தடங்களும் இல்லாம நீங்க நினைச்ச காரியம் கைகூடி வரப்போகுது. உங்க வாழ்க்கையில நடக்க போற அந்த 3 முக்கியமான விஷயங்கள் என்னென்ன, அது எந்தெந்த வகையில உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகுது, குடும்பத்துல எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரப்போகுது, பொருளாதார ரீதியா நீங்க எந்த அளவுக்கு உயர போறீங்க அப்படிங்கறத பத்தி நான் ரொம்ப தெளிவாவும் விரிவாவும் பார்க்க போறோம். உங்க மனசுல இருக்கிற அத்தனை கேள்விகளுக்கும் இனி வரப்போற நாட்கள்ல கண்டிப்பா விடை கிடைக்கும். நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை உங்க கைக்கு வரப்போற அந்த தருணத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நடக்க போற அந்த மிக முக்கியமான முதல் விஷயம் என்னன்னா, உங்களுடைய பண பிரச்சனையும் கடன் தொல்லையும் முழுசா கீற போறது. ஏன்னா கடந்த சில வருஷங்களா தனுசு ராசிக்காரங்க கிட்ட மிகப்பெரிய கஷ்டமே இந்த பணம் காசு பிரச்சனை தான். வருமானம் வர்றதுக்கு முன்னாடியே செலவு தயாரா நிக்கிற நிலைமை. வர காசு எப்படி போகுது எங்க போகுதுன்னே தெரியாம மாச கடைசியில கடன் வாங்குற நிலைமைக்கு நிறைய பேரு கள்ளப்பட்டிருப்பீங்க. ஒரு சிலருக்கு வட்டிக்கு மேல வட்டி ஏறி நிம்மதியே தொலைச்சிருப்பீங்க. நம்ம உழைப்பு இன்மை ஆச்சு, ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு எத்தனையோ நாள் புலம்பி இருப்பீங்க. சொல்ல முடியாத அளவுக்கு பொருளாதார நெருக்கடி உங்களை ரொம்பவே வாட்டி எடுத்திருக்கும். ஆனா இனிமே அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை நீங்க சந்திக்க வேண்டியதே இருக்காது. ஏன்னா ஜூன் 7ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வரக்கூடிய பணவரவு பல மடங்கு அதிகரிக்க போகுது. இது வரைக்கும் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பணம் வர வேண்டியது தடைப்பட்டு நின்னுச்சோ அதெல்லாம் இப்ப உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அதனால விற்காம இழுத்தடிச்சிட்டு இருந்த சொத்துக்கள் நல்ல லாபத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான பணம், அதாவது யாராவது உங்ககிட்ட வாங்கிட்டு திருப்பி தராம இழுத்தடிச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களே உங்களை தேடி வந்து பணத்தை கொடுக்கற அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா மாறப்போகுது. சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு எதிர்பாராத அளவுக்கு லாபம் கிடைக்க போகுது. புதிய முதலீடுகள் செய்யறதுக்கு தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு இது ரொம்பவே சரியான நேரம். உங்களுக்கு எதிர்பாராத வகையில ஏதோ ஒரு வழியில பெரிய பொருளாதார உதவி கிடைக்க போகுது. அதை வச்சு நீங்க உங்களோட பழைய கடன்கள் அத்தனையும் அடைச்சிட்டு நிம்மதியா பூங்க போறீங்க.
இனிமே நீங்க யார்கிட்டயும் போய் பணத்துக்காக கை கட்டி நிக்க வேண்டிய அவசியமே உங்க வாழ்க்கையில வராது. வேலைக்கு போறவங்களுக்கு இந்த நேரம் ஒரு ராஜயோகம்னு தான் சொல்லணும். ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த பதவி உயர்வும் கை நிறைய சம்பள உயர்வும் உங்களை தேடி வரப்போகுது. நீங்க வேலை செய்யற இடத்துல இதுவரைக்கும் உங்க உழைப்புக்கு சரியான மரியாதை கிடைக்காம உங்க உழைப்ப வேற யாரோ பயன்படுத்திட்டு இருந்திருப்பாங்க. அஹ், உங்களை எப்படியாவது கீழே தள்ளிவிடணும்னு நினைச்சவங்களுக்கு மத்தியில நீங்க உங்க திறமையை ஆணித்தரமா நிரூபிச்சு காட்டுற நேரம் இது. இனிமே உங்க வேலை இடத்துல உங்களோட மதிப்பு பல மடங்கு உயரும். புதுசா வேலை தேடுறவங்களுக்கு நீங்க நினைச்சதை விட அதிகமான சம்பளத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வேலை ரொம்ப சுலபமா அமைய போகுது. வெளியூர் அல்லது வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுற தனுசு ராசிக்காரங்களுக்கு அதுக்கான வழிகள் எல்லாம் எந்த ஒரு முட்டுக்கட்டையும் இல்லாம தானா திறதுக்க போகுது. உங்க கைக்கு வரப்போற அந்த பணப்புழக்கம் உங்க குடும்பத்துல பல வருஷமா இல்லாத ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொண்டு வரப்போகுது. ரெண்டாவதா, உங்க வாழ்க்கையில நடக்க போற அந்த பிரம்மாண்டமான மாற்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள் எல்லாமே காத்துல கரைஞ்ச மாதிரி ஒரேடியா காணாம போக போகுது. நிறைய தனுசு ராசிக்காரங்க கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய அளவுல சண்டை போட்டுட்டு வீண் மனஸ்தாபத்துல பிரிஞ்சிருக்கிற நிலைமை கூட இருந்திருக்கும். யாரு முதல்ல பேசுறது, எப்படி இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுன்னு தெரியாம ரொம்பவே தவிச்சு போயிருப்பீங்க. ஒரு சிலருக்கு சொந்த பந்தங்களுக்குள்ள சொத்து பிரச்சனையோ இல்ல வேற ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ பேச்சுவார்த்தை இல்லாம எந்த விசேஷத்துக்கும் போக முடியாம ஒதுங்கி நிக்கிற சூழ்நிலை இருந்திருக்கும். இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு கசப்பான சம்பவமும் உங்க குடும்பத்துல இருக்காது. கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போற மனப்பான்மை வளரும். பிரிஞ்சு இருந்தவங்க ஒண்ணு சேருவாங்க. உங்க குடும்பத்துல இழந்த அந்த நிம்மதியும் சந்தோஷமும் மறுபடியும் முழுசா திரும்பி வரப்போகுது. அதே மாதிரி கல்யாண வயசுல இருக்கிற பிள்ளைங்களுக்கு வரேன் தேடி தேடி நீங்க ரொம்பவே சலிச்சு போயிருப்பீங்க. என்னடா இது எல்லாமே கூடி வர மாதிரி இருந்து கடைசி நேரத்துல தட்டி கோருதேன்னு ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. ஆனா ஜூன் 7ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க எதிர்பார்க்காத வகையில ரொம்ப நல்ல இடத்துல இருந்து சம்பந்தம் தேடி வரப்போகுது. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ரொம்ப சிறப்பான முறையில சுப காரியங்கள் உங்க வீட்டுல தடபுடலா நடக்க போகுது. கல்யாணமாகி ரொம்ப வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்கி தவிச்சுட்டு இருக்கிற தம்பதியருக்கு இந்த காலகட்டம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு தான் சொல்லணும். உங்க வீட்டுல ஒரு மழை சத்தம் கேட்கறதுக்கான அத்தனை கிரக நிலைகளும் இப்ப உங்களுக்கு முழுமையா கூடி வந்திருக்கு. அந்த அளவுக்கு உங்க குடும்பத்துல அடுத்தடுத்த நல்ல காரியங்கள் நடக்க போகுது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க கூடவே இருந்து உங்களுக்கு குழி பறிச்சவங்க யார் யாருன்னு இந்த காலகட்டத்துல நீங்க ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்க போறீங்க. சொந்தக்காரங்கிற பேர்லயும் நண்பர்கள்ங்கிற பேர்லயும் உங்க கூடவே சுத்திட்டு உங்க முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தினவங்க, உங்களுக்கு பின்னாடி உங்களை பத்தி தப்பு தப்பா பேசினவங்க எல்லாரும் உங்க கண்ணு முன்னாடியே தலகுனிஞ்சு போற நேரம் இது. இனிமே அவங்களால உங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் செய்ய முடியாது. அவங்க செஞ்ச சூழ்ச்சிகள் எல்லாமே தவிடுபொடியாகி அவங்களுக்கே அது பெரிய பிரச்சனையா மாறப்போகுது. அந்த அளவுக்கு கிரகங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான கலசமா மாறி நிக்குது. அது மேல இனிமே நம்மள யார் என்ன பண்ணிடுவாங்களோங்கிற பயம் உங்களுக்கு கொஞ்சமும் தேவையில்லை. உங்களோட வளர்ச்சியும் வெற்றியும் தான் உங்களை வெறுத்தவங்களுக்கு நீங்க கொடுக்க போற மிகப்பெரிய பதிலடியா இருக்க போகுது. அதுக்கப்புறம் நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கான மரியாதையும் அந்தஸ்தும் பல மடங்கு உயர்ந்து நிக்க போகுது. மூணாவதா உங்க வாழ்க்கையில நடக்க போற அந்த அட்டகாசமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பல வருஷமா நீங்க தவிச்சிட்டு இருந்த உங்களுடைய உடல் நல குறைபாடுகளும் மன அழுத்தமும் முற்றிலும் குணமாக போகுது. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து பொறுத்துக்க முடியாத அவங்களுக்காக ஓடி ஓடி உழைச்சு உங்க உடம்பையே நீங்க கெடுத்துக்கிறது தான் மிச்சம். சரியா சாப்பிடாம தூங்காம எப்ப பார்த்தாலும் குடும்பம் குறுப்புன்னு யோசிச்சு யோசிச்சு உடம்புல ஏகப்பட்ட உபாதைகளை இழுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சிலருக்கு மூட்டு வலி முதுகு வலி இல்லைன்னா காரணமே தெரியாத ஒரு சோர்வு இருந்துகிட்டே இருந்திருக்கும். பல மருத்துவமனைகளா ஏறி இறங்கி எவ்வளவு காசு செலவு பண்ணியும் சரியான தீர்வு கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பீங்க. ஆனா ஜூன் 7ஆம் தேதிக்கு மேல உங்க உடம்புல ஒரு புது தெம்பு திறக்க போகுது. உங்க வியாதிக்கு சரியான வைத்தியம் கிடைச்சு முழுசா குணமாகி ரொம்ப சுறுசுறுப்பா மாற போறீங்க. உடம்புல இருந்த வியாதிகள் பறந்து போறதோடு மட்டும் இல்லாம
மனசுக்குள்ள இருந்த அந்த இனம் புரியாத பயம் பரல எல்லாமே பஞ்சா பறக்க போகுது. இது கூடவே சேர்ந்து இந்த உங்க வாழ்நாள்ல ரொம்ப காலமா காத்துட்டு இருந்த ஒரு பிரம்மாண்டமான கனவு நனவாக போகுது. அது என்னன்னா, சொந்தமா ஒரு நிலம் வாங்குறதோ இல்லைன்னா சொந்த வீடு கட்டுறதோ தான். வாடகை வீட்டுல இருந்துட்டு மாசா மாசம் வாடகை கொடுக்க முடியாம வீட்டுக்காரங்க பேசுற பேச்சையெல்லாம் கேட்டு மனசு நொந்து போயிருப்பீங்க. நமக்கெல்லாம் சொந்தமா ஒரு வீடு அமையுமா, நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்க முடியுமான்னு எத்தனையோ ராத்திரிகள்ல கண் முழிச்சு யோசிச்சிருப்பீங்க. உங்களோட அந்த நீண்ட கால கனவை நிறைவேற்றுறதுக்கான அத்தனை வழிகளும் இப்போ தானா திறக்க போகுது. நீங்க நினைச்சதை விட ரொம்பவே அழகான வசதியான ஒரு வீடு வாங்குறதுக்கான யோகம் உங்களுக்கு முழுமையா வந்துருச்சு. அதுக்கான கன உதவிகள் எல்லாம் ரொம்ப சுலபமா உங்க கைக்கு வந்து சேரும். இதுவரைக்கும் வாடகை கொடுத்து கஷ்டப்பட்ட நீங்க சீக்கிரமே உங்க சொந்த வீட்டுல பால் காய்ச்ச போறீங்க. இந்த சமயத்துல உங்க ராசிக்கு இன்னொரு மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் காத்துட்டு இருக்கு. நீங்க எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அதுல உங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் முழுசா இருக்க போகுது. ரொம்ப நாளா குலதெய்வ கோவிலுக்கு போக முடியல, ஏதோ ஒரு தடை வந்துட்டே வந்திருக்கும். இப்போ அந்த தடைகள் எல்லாம் நீங்கி உங்க குடும்பத்தோட போய் சாமி கும்பிட்டு வர்றதுக்கான தாக்கியம் கிடைக்கும். ஆன்மீகத்துல உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாகும். நீங்க செய்யற சின்ன சின்ன நல்ல காரியங்களுக்கு கூட பல மடங்கு புண்ணியம் கிடைச்சு அது உங்க பிள்ளைங்களோட எதிர்காலத்தை ரொம்பவே சிறப்பா மாத்த போகுது. உங்க வம்சத்துக்கே ஒரு பெரிய நற்பெயரை வாங்கி கொடுக்க போறீங்க. சுருக்கமா சொல்லணும்னா, இதுவரைக்கும் சேர்த்து வச்சிருந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் வட்டி முதலுமா சந்தோஷமா மாத்தி கொடுக்க போற ஒரு பொற்காலமா இந்த நேரம் உங்களுக்கு அமைய போகுது. இந்த 3 விஷயங்கள் உங்களை தேடி வரும்போது நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயமும் இருக்கு. அது என்னன்னா, உங்ககிட்ட இருக்கிற அந்த அதீத நல்ல குணம்தான். யாரு கொஞ்சம் கஷ்டம்னு அழுதாலும் உடனே மனசு இலகி உங்ககிட்ட இருக்கிறத தூக்கி கொடுத்துருவீங்க. இனிமே அந்த மாதிரி கண்மூடித்தனமா யாரையும் நம்பி எந்த உதவியும் செய்யாதீங்க. குறிப்பா பணம் காசு விஷயத்துல ரொம்ப கராரா இருங்க. உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கிறத பார்த்து உங்களை சுத்தி ஒரு பெரிய கூட்டணி இனிமே உருவாகும். இது வரைக்கும் உங்களை மதிக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு உங்ககிட்ட சொந்தம் கொண்டாடுவாங்க. அவங்க போடுற அந்த நடிப்புல மறுபடியும் பழையபடி யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இல்ல உங்க பணத்தை தூக்கி பணனா கொடுக்கறதோ தெரிஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு தான் பெரிய சிக்கலை கொண்டு வந்து விடும். அதனால ரொம்ப உஷாரா யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு பார்த்து பழகிறது ரொம்பவே முக்கியம். குறிப்பா தனுசு ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா அமைய போகுது. குடும்பத்துக்காகவே உங்க ஆசைகள் கனவுகள் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டு 4 செவுத்துக்குள்ள அடைஞ்சு கிடந்த உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சம் வரப்போகுது. நீங்க சொந்தமா ஏதோ ஒரு தொழில் செய்யணும்னு நினைச்சிருந்தாலோ, குறிப்பா ஆடைகள் சம்பந்தப்பட்ட வியாபாரமோ தையல் தொழிலோ இல்லைன்னா வேற ஏதாவது சிறு தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்டிருந்தா அதை தாராளமா இந்த ஜூன் 7ஆம் தேதிக்கு அப்புறம் தொடங்கலாம். அதுல உங்களுக்கு அமோரமான லாபம் கிடைக்க போகுது. உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க இதுவரைக்கும் உங்களை ஒரு வேலைக்காரி மாதிரி தான் பார்த்திருப்பாங்க. ஆனா இனிமே உங்களுடைய திறமைய பார்த்து அவங்களே ஆச்சரியப்பட்டு போய் நிப்பாங்க. உங்க கணவர் வீட்டார் மத்தியில உங்களுக்கு ஒரு தனி மரியாதையும் சிம்மாசனமும் கிடைக்க போகுது. நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணா மாறப்போற இந்த நேரத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டா நீங்க ஒரு பெரிய தொழிலதிபரா ஆகுறத யாராலையும் தடுக்க முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு நடக்க போற இந்த நல்ல விஷயங்களை பத்தி நீங்க வெளியில யார்கிட்டயும் பெருமையா சொல்லிட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு வரப்போற பெரிய எதிரியே அடுத்தவங்களோட கண் திருஷ்டி தான். நம்ம நல்லா இருக்கோமேங்கிற சந்தோஷத்துல அதை பத்தி சொந்தக்காரங்க கிட்டயோ இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டயோ பகிர்ந்துகிட்டீங்கன்னா அவங்களோட வயிற்றெரிச்சல் உங்க முன்னேற்றத்தை கொஞ்சம் தாமதப்படுத்தலாம். அதனால எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அது முழுசா முடிஞ்சு உங்க கைக்கு வர்ற வரைக்கும் ரொம்ப ரகசியமா வச்சுக்கோங்க. உங்க திட்டங்கள் என்ன, நீங்க அடுத்து என்ன செய்ய போறீங்கிறத உங்க நிழலுக்கு கூட தெரியாத அளவுக்கு ரொம்ப கவனமா செயல்படுங்க. காலையில எந்திரிச்ச உடனே உங்க இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டிட்டு உங்க வேலையை தொடங்குங்க. இந்த ஜூன் மாசம் முழுவதுமே உங்களுக்கு பல ஆச்சரியங்களை ஒளிச்சு வச்சிருக்கிற ஒரு பெட்டகமா தான் இருக்க போகுது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் ஒரு பொற்காலம் தான் சொல்லணும். இது வரைக்கும் படிப்புல கொஞ்சம் மந்தமா இருந்த பிள்ளைங்க கூட இனிமே ரொம்ப சுறுசுறுப்பா மாறிடுவாங்க. எக்ஸாம்ல நல்ல மார்க் வரலையே பிள்ளைங்களோட எதிர்காலம் என்ன ஆறுமோன்னு கவலைப்பட்ட பெற்றவங்களுக்கு
இனிமே அந்த கவலையே வேண்டாம். உங்க பிள்ளைங்க அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே பெரிய பெரிய கல்லூரிகள்ல நினைச்ச கோர்ஸ்ல சேர போறாங்க. குறிப்பா வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு எந்த ஒரு தடங்களும் இல்லாம விசா கிடைச்சு அவங்க கனவு நனவாக போறது. கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகி படிச்சு முடிச்ச உடனே கை நிறைய சம்பளத்தோட ஒரு நல்ல வேலைக்கு போற பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களால உங்க பிள்ளைங்களுக்கு எந்த அளவுக்கு பெருமை சேரப்போதோ அதே அளவுக்கு உங்க பிள்ளைங்களாலையும் உங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய பேர் கிடைக்க போகுது. தொழில் செய்யறவங்களுக்கு, குறிப்பா இந்த ஆடை வடிவமைப்பு டிசைனிங் துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த நேரம் ரொம்பவே அதிர்ஷ்டமான ஒண்ணு. உங்க கற்பனை திறனை பயன்படுத்தி நீங்க செய்யற விஷயங்கள்லாம் பெரிய அளவுல பேசப்படும். ரொம்ப நாளா மனசுக்குள்ளேயே வச்சிருந்த அந்த கனவு, அதாவது நிவிக் அப்படிங்கிற பேர்ல உங்களுக்கான ஒரு சொந்த பிராண்ட் உருவாக்கி அதை ஊர் முழுக்க தெரியப்படுத்தணுங்கிற உங்க ஆசை இப்போ முழுமையா நிறைவேற போகுது. நீங்க ஆரம்பிக்க போற அந்த தொழில் மூலமா பல பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து ஒரு பெரிய முதலாளியா உட்கார்ந்து அழகு பார்க்க போறீங்க. அதே போல புதுசு புதுசா கம்ப்யூட்டர் தொழில்நுட்பம் டிசைனிங் வேலைகள்ல ஈடுபாடு இருக்கிற இளைஞர்களுக்கு வெளிநாட்டுல இருந்து போட பெரிய பெரிய வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுடைய அந்த தனித்துவமான திறமைக்கு இப்போ மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுது. அதனால எந்த ஒரு புது முயற்சியை தொடங்குறதா இருந்தாலும் கொஞ்சமும் தயங்கால முழு நம்பிக்கையோட இறங்குங்க. வெற்றி நிச்சயம் உங்க பக்கம்தான் இருக்கும். இதுல இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, உங்க குடும்பத்துல பல வருஷமா தீர்க்க முடியாம இருந்த ஒரு பெரிய சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமா முடிவுக்கு வரப்போகுது. கோர்ட் கேஸ்ன்னு அலைஞ்சு அலைஞ்சு காசையும் கரியையும் ஆக்குனதுதான் நிச்சயம். இனிமே இந்த சொத்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நீங்க முழுசா நம்பிக்கை இழந்து போய் உட்கார்ந்துருப்பீங்க. ஆனா கிரகங்கள் இப்போ உங்க பக்கம் திரும்பி இருக்கிறதால அந்த தீர்ப்பு உங்களுக்கு ரொம்பவே சாதகமா வந்து சேரும். உங்க கைக்கு வர வேண்டிய நியாயமான சொத்துக்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம உங்ககிட்டயே வந்து சேரப்போகுது. அந்த சொத்து மூலமா உங்களுக்கு வரப்போற லாபத்தை வச்சு நீங்க உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப ஈஸியா முன்னேறிடுவீங்க. பங்காடிக்குள்ள இருந்த பகையெல்லாம் முடிஞ்சு எல்லாரும் ஒண்ணு கூடி பேசுற அளவுக்கு நிலைமை ரொம்பவே சுமூகமா மாறப்போகுது. ஆனா இதெல்லாம் நடக்கும்போது நீங்க உங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூட கவனக்குறைவா இருக்கக்கூடாது. இதுவரைக்கும் இருந்த பெரிய வியாதிகள் எல்லாம் குணமாகிடும்னு நான் முன்னாடியே சொன்னேன். இருந்தாலும் வேலை பளு காரணமா நேரத்துக்கு சாப்பிடாம விடுறது, சரியான தூக்கம் இல்லாம இருக்கிறது மாதிரியான சின்ன சின்ன தவறுகளை நீங்க செய்ய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பணம் வர ஆரம்பிச்சதும் உங்க கவனம் முழுக்க வேலையில தான் இருக்கும். உடம்ப நீங்க ஒரு எந்திரம் மாதிரி பயன்படுத்த ஆரம்பிப்பீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத சோர்வை கொடுக்கும். அதனால எவ்வளவு வேலை இருந்தாலும் நேரத்துக்கு சாப்பிடுறதையும் போதுமான அளவு ஓய்வு எடுக்கிறதையும் ஒரு பழக்கமாவே வச்சுக்கோங்க. தினமும் காலையில கொஞ்ச நேரம் உடற்பயிற்சி செய்யறதோ இல்ல மனசை அமைதியா வச்சுக்க தியானம் செய்யறதோ உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். ஏன்னா ஆரோக்கியம் நல்லா இருந்தாதான் வரப்போற இந்த அதிர்ஷ்டத்தை எல்லாம் முழுசா அனுபவிக்க முடியும். உங்க வாழ்க்கையில நடக்க போற இன்னொரு பிரம்மாண்டமான விஷயம் என்னன்னா, உங்க முகம் எப்பவும் ஒரு வசீகரமா மாறப்போகுது. நீங்க வெளியில எங்க போனாலும் சரி, ஒரு கூட்டத்துல நின்னாலும் சரி, நீங்க தான் தனித்துவமா தெரிவீங்க. குறிப்பா இந்த சமூக வலைத்தளங்கள் இணையதளம் மூலமா சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பொன்னான நேரம். உங்க திறமைக்கு இதுவரைக்கும் சரியான வரவேற்பு கிடைக்காம மக்கள் கிட்ட போய் சேராம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பீங்க. ஆனா இப்போ நீங்க போடுற ஒவ்வொரு பதிவும், நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும் மக்கள் கிட்ட ரொம்ப சுலபமா போய் சேரப்போகுது. உங்களுக்கான ஒரு தனி ரசிகர் பட்டாளமே உருவாகும். உங்க முகத்துல ஒரு தனி களை வந்துடும். உங்களோட அந்த தோற்றத்தை மாத்திக்கிறதுக்காக தலைமுடிய புதுசா வெட்டி மாத்துறது, முகத்துல நேர்த்தியா தாடி வச்சுக்கிறது, நீங்க உடுத்தும் உடைகளை மாத்துறதுன்னு உங்களை நீங்களே உங்க அழகா நெருகேத்திக்க போறீங்க. அந்த அளவுக்கு உங்க மேல உங்களுக்கே ஒரு பெரிய தன்னம்பிக்கை வரப்போகுது. காதல் விஷயத்துல தனுசு ராசிக்காரங்களுக்கு இது ரொம்பவே அன்பும் நேசமும் நிறைந்த ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். இத்தனை நாளா உங்க காதல வீட்டுல சொல்ல பயந்துகிட்டு இருந்திருப்பீங்க. இல்லைன்னா வீட்டுல ஒத்துக்கான பெரிய சண்டை நடந்துகிட்டு இருந்திருக்கும். ஆனா இப்போ அந்த நிலைமை அப்படியே தலைகீழா மாறப்போகுது. உங்க உண்மையான காதல உங்க வீட்டுல புரிஞ்சுக்கிட்டு முழு சம்மதம் சொல்ல போறாங்க. நீங்க ஆசைப்பட்டவங்களையே கல்யாணம் செஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ போறீங்க.
அதே மாதிரி புதுசா யாரையாவது விரும்புறீங்க அப்படின்னா உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப அன்பான உங்களை நல்லா புரிஞ்சுக்கிற ஒரு துணை கிடைக்க போகுது. அவங்க வந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நிறைய நல்ல மாற்றங்கள் அடுக்கடுத்து நடக்கும். அவங்களோட நாசியும் அதிர்ஷ்டமும் சேர்ந்து உங்க தொழில்ல மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொண்டு வரப்போகுது. நீங்க எப்பவும் ஆசைப்படுற அந்த அன்பும் அரவணைப்பும் உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது. இது வரைக்கும் எந்திர மாதிரி ஓடி ஓடி உழைச்ச உங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும், குடும்பத்தோட வெளியூர் போகணுங்கிற ஆசை நிறையவே இருக்கும். ஆனா அதுக்கான நேரமும் பணமும் உங்ககிட்ட இருந்திருக்காது. இப்போ அதெல்லாம் சாத்தியமாக போகுது. குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா வெளியூர் பயணங்கள் போறதுக்கு, இறைவனை தரிசனம் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய வரப்போகுது. பயணங்கள் மூலமா உங்க மனசுல இருந்த அந்த சின்ன சின்ன பாரங்கள் கூட காணாம போயிடும். நீங்க சந்திக்க போற புது மனிதர்கள், புது இடங்கள் உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய நேர்மறை எண்ணங்களை கொண்டு வரும். அங்க இருந்து திரும்பி வரும்போது ஒரு புது மனுஷனா புதிய சிந்தனைகளோட வருவீங்க. உங்க தொழில எப்படி எல்லாம் புதுசா முதலீடு செய்யலாம், எப்படி புத்திசாலித்தனமா வேலை செஞ்சு லாபம் பார்க்கலாங்கிற அந்த சூட்சுமம் உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிய ஆரம்பிக்கும். ஆனா இதுல நீங்க ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய இடம் எதுனா, உங்க கூடவே இருந்து சிரிச்சு சிரிச்சு பேசுறவங்களை நம்புறதுதான். உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கிறத பார்த்து உங்களை சுத்தி ஒரு பெரிய கூட்டணி இனிமே உருவாகும். அவங்க எல்லாரும் உங்களுக்கு நல்லது நினைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. உங்களோட சிந்தனைகளையும் நீங்க கஷ்டப்பட்டு உருவாக்குன தொழில் ரகசியங்களையும் திருடுறதுக்கு சில பேர் காத்துட்டு இருப்பாங்க. அதனால நீங்க யாரை நம்பி உங்க திட்டங்களை சொல்றீங்கிறதுல ரொம்ப கவனமா இருங்க. எதையும் வெளியில சொல்றதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிங்க. உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு நிறைய விஷயங்களை ரொம்ப தெளிவா காட்டி கொடுக்கும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்க உங்களுக்கே தானா புரிய ஆரம்பிக்கும். அந்த உள்ளுணர்வை நம்பி நீங்க எப்ப செயல்பட ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்களை அடிச்சுக்க இந்த உலகத்துல யாருமே இல்லைங்கிற அளவுக்கு நீங்க ஒரு பெரிய இடத்துக்கு போய் சேருவீங்க. உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு சரியான பாதையை காட்ட ஆரம்பிக்கிற இந்த நேரத்துல தொழில நீங்க எடுக்க போற ஒவ்வொரு அடியும் ரொம்பவே கவனமா இருக்கணும். ஏன்னா இது வரைக்கும் உங்க முதுகுக்கு பின்னாடி குழி பறிச்சவங்க எல்லாருமே உங்க கண் முன்னாடியே காணாம போக போறாங்க. உங்களுடைய தனித்துவமான திட்டங்களை திருடி உங்க உழைப்ப உறிஞ்சு முன்னுக்கு வந்தவங்க அத்தனை பேருக்கும் கிரக நிலைகள் இப்ப ஒரு பெரிய ஆப்பு வைக்க போகுது. நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்குன விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சுலபமா மத்தவங்க எடுத்துக்கிட்டு போற நிலைமை மாதிரி உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு மட்டுமே கிடைக்க போற ஒரு சிறப்பான நேரம் இது. குறிப்பா சொல்லணும்னா நீங்க வேலை பார்க்குற இடத்துலயா இருக்கட்டும், இல்ல சொந்தமா நீங்க செய்யற வியாபாரமா இருக்கட்டும், உங்களுக்கான ஒரு தனி முத்திரை பதிக்க போறீங்க. இது வரைக்கும் நீங்க போட்ட உழைப்புக்கான முழு பலனும் எந்த ஒரு கடன்களும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. உங்களை ஓரங்கட்ட நினைச்சவங்க எல்லாம் இனிமே உங்களை தேடி வந்து நிக்கிற அளவுக்கு உங்களுடைய அந்தஸ்து பிரம்மாண்டமா உயரப்போகுது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்காத பல திசைகள் இருந்து பணங்களை கொட்ட போதுன்னே சொல்லலாம். உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான பணம் எங்கேயோ மாட்டிக்கிட்டு இனிமே வராதுன்னு நீங்க கைவிட்ட பணம் கூட சம்பந்தப்பட்டவங்களே உங்களை தேடி வந்து திருப்பி கொடுக்க போறாங்க. உங்க குடும்பத்துல இருக்கிற முன்னோர்களோட முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போறதால பூர்வீக சொத்துக்கள் மூலமா ஒரு பெரிய லாபம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. அதனால விற்காம கிடந்த நிலமோ வீடோ இப்போ ரொம்ப நல்ல விலைக்கு போய் உங்க கையில ஒரு பெரிய தொகை புரள போகுது. அந்த பணத்தை வச்சு நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமா எதிர்காலத்துக்காக முதலீடு பண்ண போறீங்க. உங்க பிள்ளைங்களோட எதிர்கால படிப்புக்காகவோ கல்யாணத்துக்காகவோ நீங்க சேர்த்து வைக்க நினைச்ச பணம் இப்போ ரொம்ப சுலபமா உங்க கைக்கு வந்து சேரும். இது வரைக்கும் காசுக்காக ரொம்ப கஷ்டப்பட்ட நீங்க இனிமே அந்த காசை எப்படி சரியா முதலீடு செய்யலாம்னு யோசிக்கிற அளவுக்கு நிலைமை அப்படியே தலைகீழா மாறப்போகுது. இப்படி உங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியா நடந்துட்டு இருக்கும் போது நீங்க மனசுல வச்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுடைய தன்னம்பிக்கை. ஏன்னா தனுசு ராசிக்காரங்க இயற்கையாலே ரொம்ப தைரியசாலிகள். ஆனா கடந்த சில வருஷங்களா நடந்த கசப்பான சம்பவங்கள் உங்க தைரியத்தை ரொம்பவே உடைச்சு போட்டிருக்கும். நம்மளால இனிமே முன்னுக்கு வரவே முடியாதோங்கிற ஒரு தளரான எண்ணம் உங்க மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருக்கும். இனிமே அந்த தேவையில்லாத கவலைகளை எல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. ஏன்னா ஜூன் 7ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க மேல உங்களுக்கே ஒரு பெரிய நம்பிக்கை வரப்போகுது. எந்த ஒரு புது விஷயத்த கத்துக்கிறதா இருந்தாலும் சரி, புதுசா ஒரு தொழில தொடங்குறதா இருந்தாலும் சரி, கொஞ்சமும் தயங்காம முதல் அடியை எடுத்துறீங்க.
உங்களுக்கான வெற்றி ரொம்ப பக்கத்திலேயே காத்துட்டு இருக்கு. நீங்க எடுக்கிற தைரியமான முடிவுகள் தான் உங்க வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுது. இந்த பெரிய மாற்றங்கள்லாம் நடக்கும்போது உங்க மனசுக்குள்ள பல வருஷமா இருந்த அந்த பாரம் முழுசா இறங்கி ஒரு பெரிய நிம்மதி கிடைக்க போகுது. ராத்திரி தூங்கும்போது 1000 சிந்தனைகள் மனசுக்குள்ள ஓடி தூக்கமே இல்லாம தவிச்சிருப்பீங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதோ, எப்படி இந்த கடனை கட்ட போறோமோன்னு பயந்து பயந்து வாழ்ந்த நாட்கள் எல்லாம் மலையேறிடுச்சு. இனிமே படுத்த உடனே ரொம்ப நிம்மதியான, எந்த ஒரு கவலையும் இல்லாத ஆழ்ந்த தூக்கம் உங்களுக்கு வரப்போகுது. உங்க முகம் எப்பவும் ஒரு சந்தோஷத்திலையும் ஒரு புதிய வெளிச்சத்திலையும் மின்ன போகுது. சந்தோஷமா இருக்கிறத காத்து உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க முகத்திலையும் ஒரு பெரிய சிரிப்பு வரப்போகுது. உங்க வீட்டோட சூழலே ரொம்ப அமைதியாவும் மங்களகரமாவும் மாறப்போற இந்த அற்புதமான தருணத்தை நீங்க முழுசா அனுபவிக்க போறீங்க. இந்த ஜூன் 7ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க சமூக அந்தஸ்து எந்த அளவுக்கு உயரும்னு பாத்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். திருவிழா உங்களை பார்த்தா கூட பேசாம முகத்தை திருப்பிட்டு போனனுங்க உங்களால வாழ்க்கையில முன்னுக்கு வரவே முடியாதுன்னு சொல்லி கிண்டல் பண்ணவங்கலாம் இப்போ உங்களை பார்த்து வாயடைச்சு போய் நிக்க போறாங்க. ஒரு காலத்துல நீங்க யார்கிட்டயாவது உதவி கேட்டு போனா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உங்களை தட்டி கழிச்சிருப்பாங்க. ஆனா இனிமே அந்த நிலைமை அப்படியே மாறும். உங்க ஊருக்குள்ளேயோ இல்ல நீங்க பழகுற வட்டத்திலேயோ உங்களுக்குன்னு ஒரு பெரிய மரியாதையும் சிம்மாசனமும் கிடைக்க போகுது. ஏதோ ஒரு பஞ்சாயத்தோ இல்ல ஒரு முக்கிய முடிவோ எடுக்கணும்னா உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்கிற அளவுக்கு உங்களுக்கான மதிப்பு உயர்ந்து நிக்க போகுது. உங்க பேச்சுல ஒரு தனி கம்பீரம் வந்துரும். நீங்க சொல்ற வார்த்தைக்கு அத்தனை பேரும் கட்டுப்பட்டு நடப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரியாம உங்க முதுகுக்கு பின்னாடி நடந்த சில சதி வேலைகள் எல்லாமே இப்ப வெளிச்சத்துக்கு வரப்போகுது. நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சு நம்பி பழகின சில பேரு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வாய்ப்புகளை எல்லாம் தடுத்து நிறுத்தியிருப்பாங்க. உங்க குடும்பத்திலயும் சரி, நீங்க வேலை பார்க்கிற இடத்துலயும் சரி, உங்களை பத்தி தப்பு தப்பா பேசி உங்க பேரை கெடுக்க நினைச்ச அத்தனை பேரோட முகத்திரையும் இப்ப கிளிய போகுது. கிரக நிலைகள் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வளையமா மாறி உங்களுக்கு கெடுதல் நினைச்சவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனையை கொடுக்க போகுது. அவங்க செஞ்ச தப்புக்கான பலனை அவங்க அனுபவிக்கிறத நீங்க நேர்ல பார்க்க போறீங்க. இனிமே உங்களை ஏமாத்துறதோ இல்ல உங்களுக்கு குழி பறிக்கிறதோ யாருக்கும் அவ்வளவு சுலபமான காரியமா இருக்காது. அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப விழிப்புணர்வோடும் புத்திசாலித்தனமாவும் செயல்பட ஆரம்பிப்பீங்க. பொருளாதார ரீதியா நீங்க உழைச்சு சம்பாதிக்கிறத தாண்டி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திடீர் அதிர்ஷ்டம் காத்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்க எதிர்பார்க்கவே இல்லாத ஒரு இடத்துல இருந்து ஒரு பெரிய தொகை உங்களுக்கு வந்து சேரும். அது பல வருஷமா முடங்கி கிடந்த ஒரு சீட்டு பணமா இருக்கலாம், இல்லனா ரொம்ப காலமா உங்க கைக்கு வராம இழுத்தடிச்சிட்டு இருந்த ஏதாவது ஒரு நிலத்தோட விற்று தொகையா இருக்கலாம். அந்த பணம் உங்க கைக்கு வரும்போது நீங்க பட்டுட்டு இருந்த அத்தனை பண கஷ்டமும் இருந்த இடம் தெரியாம ஓடி போயிடும். அந்த பணத்தை வச்சு நீங்க உங்க வாழ்க்கைய ரொம்ப அழகா செதுக்க போறீங்க. கடன் கொடுத்தவங்க தொல்லை இனிமே இருக்காது. யாருக்கும் பயந்து பயந்து வாழ வேண்டிய அவசியம் இருக்காது. நினைச்சத நினைச்ச நேரத்துல வாங்கி அனுபவிக்கிற அளவுக்கு உங்க கையில கணப்புழக்கம் ரொம்ப தாராளமா இருக்க போகுது. உங்க வம்சத்துக்கே ஒரு பெரிய சொத்தை சேர்த்து வைக்கிற அளவுக்கு உங்க வாழ்க்கை தவம் உயர போகுது. இதுல நீங்க ரொம்ப கவனமா கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்க குலதெய்வ வழிபாடுதான். உங்க வாழ்க்கையில எந்த ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் உங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் தான். அதனால உங்களுக்கு கிடைக்க போற இந்த பெரிய சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு முன்னாடி உங்க குடும்பத்தோட போய் குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை சாமி கும்பிட்டு வந்துடுங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளிய மக்களுக்கு, குறிப்பா வயசானவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது மாதிரியான சின்ன சின்ன உதவிகளை செய்யுங்க. நீங்க செய்யற இந்த அன்னதானம் உங்களுக்கு பல மடங்கு புண்ணியத்தை சேர்த்து உங்களோட அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும். ஏதோ ஒரு கெட்ட சக்தியும் கண் திருஷ்டியும் உங்களை நெருங்காம உங்க குலதெய்வம் உங்களை ஒரு கவசம் மாதிரி பாதுகாக்கும். உங்க மனசு ரொம்பவே தூய்மையானது. அந்த நல்ல மனசுக்கான பலனை நீங்க இனிமே முழுசா அனுபவிக்க போறீங்க. கடைசியா ஒரு மிக முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லி முடிச்சுக்கிறேன். ஜூன் 7ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில வரப்போற இங்க 3 பெரிய மாற்றங்களும் சும்மா சாதாரணமா வந்துட்டு போற விஷயம் கிடையாது. இது இத்தனை வருஷமா நீங்க பட்ட அவமானங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் சேர்த்து வச்சு கிடைக்க போற ஒரு மிகப்பெரிய சன்மானம்.
இது உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போற ஒரு பொற்காலம்னு அடிச்சு சொல்லலாம். இது வரைக்கும் இருட்டுக்குள்ள கஷ்டப்பட்டுட்டு இருந்த உங்க வாழ்க்கை இனிமே ஒரு பெரிய பிரகாசமான ஒளியோட எல்லார் கண்ணுக்கும் தெரியற மாதிரி ஜொலிக்க போகுது. நீங்க வெளியில போகும்போது போட்டுட்டு போற உடைகள்ல இருந்து உங்க முகத்துல இருக்கிற களை வரைக்கும் எல்லாமே ஒரு புது பொலிவோட இருக்க போகுது. உங்களை பாக்குறவங்களுக்கே உங்க மேல ஒரு தனி ஈர்ப்பும் மரியாதையும் வர அளவுக்கு உங்க தோற்றம் ரொம்ப கம்பீரமா மாறப்போகுது. இந்த நல்ல நேரத்தை கொஞ்சமும் நழுவடிடாம கெட்டியா புடிச்சுக்கோங்க. எப்போ உங்களுக்கு இப்படி ஒரு பிரம்மாண்டமான அதிர்ஷ்டம் ஆரம்பிக்குதோ அப்பவே உங்களை சுத்தி சில தேவையில்லாத கண்ணூறுகளும் பார்க்கும். ஆனா அதை பத்தி நீங்க துளி கூட கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உங்க குலதெய்வம் உங்க கூடவே ஒரு அரணா இருந்து உங்களை காத்து நிக்கும். அதனால எந்த ஒரு தயக்கமும் பயமும் இல்லாத உங்க வேலையை மட்டும் முழு கவனத்தோட ரொம்ப நம்பிக்கையா செய்யுங்க. உங்களுக்குள்ள ஒரு பெரிய திறமை தூங்கிட்டு இருக்கு. அதுக்கேத்த அங்கீகாரம் தான் இப்போ உங்களை தேடி வரப்போகுது. அதை தட்டி எழுப்புங்க. உங்க ஆசைகள் பல வருஷமா நிறைவேறாம இருக்கிற உங்க கனவுகள் எல்லாத்தையும் நோக்கி ரொம்ப வேகமா ஓட ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில இனிமே கஷ்டம் தோல்வி அப்படிங்கிற வார்த்தைக்கே இடமில்லாம நீங்க ஆசைப்பட்ட சந்தோஷம் கட்டுக்கட்டான பணம் வீட்டை சுத்தி நிம்மதி எல்லாமே உங்க வாசப்படி தேடி வரப்போகுது. இந்த ஜூன் மாசம் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வசந்த காலமா அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இனிமே எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு முழுசா நம்புங்க. நேர்மறையான எண்ணங்களை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏற்பட போற இந்த ஆச்சரியமான மாற்றங்களை முழு மாசோட வரவேற்க தயாராயிருங்க. இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற அத்தனை தனுசு ராசி நேயர்களுக்கும் இந்த ஜூன் 7ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே ரொம்ப சிறப்பா நடக்கும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். உங்களை சுத்தி எப்பவும் நல்லதே நடக்கும். நீங்க நினைச்சது எல்லாமே வெற்றியா மாறும். ரொம்ப சீக்கிரமாவே உங்க வாழ்க்கையில நடக்க போற அடுக்கடுத்த நல்ல விஷயங்களை பத்தி பேசுறதுக்காக மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.